How are we doing so far? Great? Yeah? Let's keep the vibe going. Our next session highlights the spirit of Tamil grit, resilience, creativity, and determination. Moderating this inspiring discussion is Mr. Vasan Ponnusamy. Please welcome him to the stage. Please give a round of applause for Mr. Vasan Ponnusamy. Snehan panelists. Can you announce the panelist? Award shoot. It's not here. Actually. And the panelist pair and I can keep that. Here. Kavinya Snehan. Sivaramakrishnan. Then the last one is moderator. What? Kavinya Snehan, Sivaramakrishnan, moderator. These are the panelists. He's got one already. Please welcome Kavinya Snehan, Tamil lyricist, Tamil cinema, onto the stage, please. Sivaramakrishnan Venkatachalam, founder, Bliss Tree. And who else? Thank you. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிப்பீங்க, என்னடா ஐடி ஆண்டர்பிரனர்ஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னாங்க, இந்த பக்கம் சிறுதானியம் விற்கிறவர், அந்த பக்கம் கவிஞர், ரெண்டு பேரை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆண்டர்பிரனராக வரணும்னா யூ நீடு ரெசிலியன்ஸ், யூ நீடு க்ரியேட்டிவிட்டி, யூ நீட் சம் கிரிட். இது எல்லாமே வந்து இருந்தால் தான் யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல் இன் எனி ஃபீல்டு. ஸோ நாங்கள் வந்து ரூம் போட்டு யோசித்து ஒரு செஷனில் வந்து வாட் டு அன் ஆண்டர்பிரனர் நீட்ஸ் அப்படின்னு யோசிக்கும்போது வி வாண்டட் திஸ் டு பி அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். நாட் ஜஸ்ட் திஸ், வி டூ ஹாவ் ஹெல்த் entrepreneurs health sessions panels coming in the afternoon. So ஒரு ஆண்டர்பிரனருக்கு தேவையான கம்ப்ளீட் செட் ஆஃப் ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸில் we have this panel. இந்த பேனலில் வந்து இப்போது கவிஞர் ஸ்னேகன் almost 2500 songs Tamil. He is a lyricist and he has written almost 2500 songs in Tamil. And நம்ம முணுமுணுக்கிற நிறைய பாட்டு ஸ்னேகன் எழுதினது தான். We don't know. The reason why we don't know is he is a very simple and humble person. Very easy to approach. Celebrities அப்படின்றாலே they expect a lot of money, lot of care. அப்படிலாம் இருக்கும்போது when I was talking to Snehan, we felt like very close, friendly in nature. And thank you sir, thank you for being with us. We are really humbled and very happy to invite you for this conference. இங்கே வந்து நம்ம பிளிஸ் ட்ரீஸ் சேர்மன் இருக்கார் சார். வந்து அந்த மில்லட்ஸ் ப்ராடக்ட் நிறைய சேல் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து ஹி வாஸ் ஸ்ட்ரகிளிங் இன் இந்தியா. பிகாஸ் ஆஃப் தட் ஸ்ட்ரகிள் ஹீ சேஞ்ச் ஹிஸ் ஆட்டிடியூட். ஹீ லுக்ட் இன் டு த அவுட் சைட் மார்க்கெட். நவ் ஹீ இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஆல்சோ ஹி ஹஸ் பிகம் எ பிஸ்னஸ் கோச். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் ஹம்பிள் டு வெல்கம் Sivaramakrishnan sir. Thank you sir. Thank you for being with us. It's a pleasure sir. Thank you. சரி, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்கும். ஆக்சுவலி திஸ் செஷன் வாஸ் பிளான்ட் பை ஒன் ஆஃப் அவர் கோர் பில்லர் ஆர் கீ பர்சன் விஸ்வநாத் ராஜேந்திரன். He is our overseas chair. He put lot of effort in bringing these dignitaries from India. And also we had planned for a few more dignitaries. They could not come today. At the last moment he was he could not travel. So that's the reason I am filling here. And I am also very thankful for teams to giving me this opportunity. All right, let's get into the session. So Snehan sir, உங்களை பற்றி ஒரு few words, how you became a poet. இப்போ நாங்களாம் படிக்கும்போது you are almost at our age.
தமிழில் படித்தாலே ஒரு என்ன சொல்ல பிழைக்க முடியாது, தமிழ் மீடியம்னா கொஞ்சம் ஜாப் கிடைக்கிறது கஷ்டம், இப்படி இருக்கிற ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் தமிழ் உங்களுக்கு சோறு போடும் அப்படிங்கிற ஒரு தாட், அந்த ஒரு பேஷன் எப்படி வந்தது? எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் முதல்ல விஸ்வாஸ் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நான் விஸ்வாஸ் சார் மூலியமாக தான் யுவா சார், வாசன் சார், கணபதி சார் எல்லாருமே எனக்கு அறிமுகமானாங்க. விஸ்வாஸ் சார் சொல்லும்போதே சொல்லுவார், இங்கே உங்களை பற்றி அதிகமாக நான் முகம் பார்த்தது இல்லையே தவிர நிறைய சொல்லுவார். அந்த மக்களை நீங்கள் சந்திக்கணும்னு சொல்லுவார். ஏன்னா அவ்வளோ எனர்ஜியாக உங்களை பற்றியான ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியேப்பட்ட மக்களை சந்திக்கணும்னு நானும் விரும்பினேன். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த அரங்கத்தில் எனக்கு ஒரு சேர் கிடச்சிருக்கு, ஒரு நாற்காலி கிடச்சிருக்கு. அதுக்கு முதல்ல இந்த அனைத்து தொழில் அதிபர்களுக்கும் முதல்ல நான் என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார் கேட்டாங்க ஒரு விஷயம், உண்மைதான். நான் முதல்ல என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் புதுக்கரியப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் நான் 8ஆவதாக பிறந்த பையன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் 8ஆவதாக பிறந்த பையன். அம்மா அப்பாவுக்கு எழுத்தறிவு கூட கிடையாது, படிக்க தெரியாது. அந்த கிராமத்துக்குள்ளே எப்படி தமிழ் நடைபோட்டு வந்துச்சுன்னு எனக்கும் தெரியலை. பட்டுக்கோட்டை பாடல்களும் கண்ணதாசன் பாடல்களும் கேட்கும் பொழுது யாரோ எனக்காக ஒருத்தன் எழுதிக்கிட்டே இருக்கான், யாருன்னே தெரியலையே, நான் நினைக்கிறத எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 10 பாட்டாவது பட்டுக்கோட்டை மாதிரி எழுதிட்டு செத்து போகணும்னு நான் ஆசைப்பட்டேன். என்னையே அறியாமல் அந்த ஆர்வம் வந்துச்சு. அதை நினச்சி தான் நான் கவிதைகள் பாடல்கள் படிக்கிற வயசுலேயே நான் முழுக்க என்னை அந்த கவிதை பக்கம் சேர்த்ததுனால சார் சொன்னது உண்மை. உருப்படாத பையனை ஊரில் பேர் எடுத்தேன். வீட்டில் உன்னை 12க்கு மேலே படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என் அண்ணனை என்னை விட சுமாராக படிக்கிற அண்ணனை எம்ஏ எம்எட் படிக்க வச்சாங்க. என்னை 12க்கு மேலே படிக்க வைக்கல, நீ போகாத, உருப்பட மாட்டேன்ட்டாங்க. வேறு வழி இல்லை. ஆனால் அதை ஓடிக்கிட்டே இருக்கேன். நான் சினிமா எங்கே நடக்குது, ட்ராமா எங்கே நடக்குதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எனக்கு என்னவோ தெரியாது, எங்கேயும் என்னை போட்டு இழுத்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது எனக்கு வைரமுத்தோடைய அறிமுகம் கிடச்சிச்சு. அவர்கிட்ட 5 வருட காலம் உதவியாளராக இருந்தேன். அங்கே ஒரு சின்ன முரண்பாட்டில் வெளியில் சாதாரணமாக ஒரு கடையில் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எதை சுமந்துக்கிட்டு வந்தனோ அது என்னை உறங்க விடாமையே என்னை தினந்தோறும் உசுப்பிக்கிட்டே இருக்குது. நீ எதுக்கு சென்னைக்கு இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு வருது? அப்படிங்கும்போது தான் எல்லா தொழிலையும் விட்டுட்டு, நீங்கள் எல்லாருமே அநேகமாக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஏற்கனவே இருந்த பணிகளை விட்டுட்டு தான் தொழிலதிபராயிருப்பீங்க. அநேக பேர் 100க்கு 80% பேர் அப்படி தான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு தொழிலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, நம்ம குடும்பம், நம்மளுடைய வாழ்வு சூழல், அதை தூக்கி போட்டு ஒரு முடிவு எடுத்தீங்க இல்லையா? எனக்கு முன்னாடி பேசின ஒரு பிரதர் சொன்னார் இல்லையா, அவர் சொன்னார் நம்ம கிரியேட்டிவிட்டியை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா. இங்கே முதல் செயலே செய்யணும்னு நினைக்கிறது தான், அதுக்கப்புறம் தான் ஆக்டிவிட்டீஸ். முதல் செயல் நினைக்கணும், என்னால் முடியுங்கிறது. அந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வைரமுத்து வாலிங்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் இருக்கிற அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே நான் வரேன். எங்கேயோ ஒரு கடுகு மாதிரி அப்படி பல்வேறு போராட்டங்கள், அதை சொன்னோம்னா குறைந்தபட்சம் எனக்கு ஒரு 3 மணி நேரம் உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் சொல்லி போர் அடிக்க விரும்பலை. ஆனால் அவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு பிறகு நான் நினச்சேன் இல்லையா, என்னுடைய இலக்கு இதுதான் சொல்லிட்டு அதில் நிறைய இழப்புகளை சந்தித்து வந்த பிறகு தான் நினச்சேன், இன்றைக்கி 2000 தொடங்கின என்னுடைய பயணம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாருக்குமே கிடைக்காத ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடச்சிச்சு. முதல் படம் முதல் பாட்டிலேயே எனக்கு ஸ்டேட் அவார்டு கிடச்சிச்சு. முதல் படம் முதல் பாட்டில் இன்ன வரைக்கும் யாரும் வாங்கியிருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. அப்போ அந்த தன்னம்பிக்கை சொன்னிச்சு, எங்கேயோ இவ்வளோ பெரிய கடலில் இந்த கடுகு கரையேறிடுச்சுல்ல, பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒரு கவிதை எழுதினேன். முளைக்கின்ற விதையை தொலைத்திட்டால் கூட முளைப்பதை தடுக்க முடியாது. நீங்கள் முளைக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அந்த விதையை நீங்கள் எங்கே தூக்கி போட்டாலும் அது முளைச்சே தீரும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை தான் இன்னமே எங்கே நான் புதைச்சாலும் முளைச்சி வந்துடுங்கிற நம்பிக்கை தான் இன்றைக்கு ஏறத்தாழ 3000 பாடல்களை கடந்து ஒரு 35 நாடுகளுக்கு என் மொழி, எந்த மொழியை கற்றுக்கொண்டால் வேலை கிடைக்காது, உருப்பட மாட்டாய் என்று இந்த சமூகம் என்னை ஓரம் கட்டியதோ அந்த மொழியை என்னால் மூச்சு பிடிக்க 1 கிலோமீட்டர் தூரம் சுமந்து போனேன். அது இன்றைக்கு அமெரிக்கா வரை என்னை சுமந்து வந்திருக்கிறது. இந்த மொழிதான், அந்த நம்பிக்கை தான் நான் என் மீதும், நான் என் மொழி மீதும், அந்த மொழி என் மீது வைத்த நம்பிக்கை தான் இங்கே வந்திருக்கிறேன். இனி மொழி படித்தால் கண்டிப்பாக உருப்பட மாட்டேங்கலாம் கிடையாது. இன்றைக்கி என்னுடைய அடையாளம் இல்லை. இவ்வளோ ரிலேஷன்ஷிப்பை கொடுத்ததே என் மொழி தானே.
இது இல்லைன்னா எப்படி நான் உங்களை சந்திக்க முடியும்? நீங்கள் யார், எந்த ஊர், என்ன ஜாதி, என்ன மதம், எதுவுமே தெரியாது. மொழியால் உறவினர்கள். இந்த மொழி இவ்வளோ உறவை இவ்வளோ நாடு கடந்து என்னை சேர்த்துருக்குன்னா கண்டிப்பாக அதன் மீது எந்தரின் மீது நம்பிக்கை வைத்தாலும் அது நம்மளை காப்பாற்றும் என்பதற்கு என் தமிழ் கொடுத்த இடம் இது. அப்படி தான் நான் பாடலாசிரியர். அருமை அருமை, மிக பிரமாதமாக சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எந்த சாதி எந்த மதம் எதுவுமே தெரியாமல் நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது காரணமும் நம்ம தமிழ் மொழி தான். அதுதான் சரி, மொழியால் ஒன்றிணைந்திருக்கிறோம். இங்கே வந்து ஏறத்தாழ 185 நாடுகளில் தமிழர்கள் இன்றைக்கு கோலோற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிநேகன் முகம் தெரியுமா இல்லையோ, சிநேகனோட பேர் தெரியும்னா எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் ஒரு விவசாயிக்கு, ஏழை விவசாயிக்கு 8ஆவதாக பிறந்த மகனை கொண்டாந்து இன்றைக்கி அந்த அவையில் உட்கார வச்சுருக்குன்னா மொழியின் ஆளுமை தான். அந்த ஆளுமை தான் எல்லாருக்கும் நமக்கு வந்து மிகப்பெரிய பாலமாக இருக்கிறது. அதை மறுக்கவே முடியாது என்னால். அருமையாக சொன்னீங்க சார், மிக்க நன்றி. இப்போ நம்ம அடுத்தது நம்ம ஐயா சிவராமகிருஷ்ணன் கிட்ட சார் கிட்ட. சார், நீங்கள் உங்களுடைய பேக்ரவுண்ட், நீங்கள் வந்து வாட் ஆர் த ஸ்ட்ரகிள்ஸ் யூ வென்ட் த்ரூ when you were in India, how you changed your approach? இப்போ நமக்கு வந்து இந்த செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் சொல்லுவாங்க. இங்கே வந்து செவிக்கு உணவு இருக்குது, இங்கே வயிற்றுக்கும் உணவு இருக்குது. அதனால் உங்களுடைய அந்த ஜேர்னி, உங்களுடைய பிஸ்னஸ் ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். Good morning all. It's been a pleasure and honor being here. I really thank Teams Global for having me for the second time. For last time I was in Chicago, I really enjoyed and I had a great opportunity to meet the entrepreneurial community of US. So just to give a brief outline about me, I am a third generation rice miller. My grandfather got into rice milling in 1938. So I went on to do my business administration and I was with corporate for 4 years. I did get job opportunities in the US then, but being the only son of the family, I had to go back to my dad's call. So I went to Trichy, and my dad was taking care of the rice mill, so I didn't know what to do. So I was, being a marketing and sales person, I took other businesses like FMCG distribution and telecom distribution. By the time my dad got, like a point came when dad handed over the rice mill to me in 2013, and it didn't really excite me because rice milling is not a great sunshine industry back home. But he told me one thing. He said, like, there are 35 women employees here. I know you don't like rice milling, but do something. Every day they come here for their work. So you have to give some work to them. You make them cut grass, make the brick move here, there, no problems. But the point is, every day, all these 35 women should get their salary when they go back home, because that is their livelihood. Then that was the point which struck with me, and I was searching for other businesses. In the time, my mom got ill and she was paralyzed, and we had young children, and we were finding out what could be the reason for the most active member in the family to be fallen sick, and one of the reasons was food. Then that was a motivating factor for me, so we decided that we will create something of food which we use only whatever we use in the kitchen. We don't use any added additives or preservatives in our products, and that was a start for this journey into millets. So we buy millets from farmers and value add millets into various products as per the requirement of the customer, like we do even noodles and pasta now. The uniqueness of our product is we don't add any additives or preservatives in that. So this was the journey, and when we started this was all exciting, but we were not able to market the product there in India because at that point of time it was too nascent and people didn't value that extra premium they had to pay because of the packing and the ingredients which he had. At that point of time, my commitment, my dad was questionable because the 35 souls who are depending on me didn't have regular work. At that point of time, it was God's given message. Few of my friends who are here were grieving about the food, and that made me send the first consignment as a sample. I sent 9 cases to Jersey to check how the market is. Believe me, after that we didn't look back. As of now, we are serving in 25 locations in Jersey. All 25 are women entrepreneurs, first-gen entrepreneurs who are our distributors. They give local 50-mile radius delivery on the same day. We serve more than 30,000 plus direct-to-home consumers. And we have 2 warehouses as of now, one in Jersey, another one in California. We have come here to find a warehouse in Houston. And this has been so good for us, this journey, is probably because our purpose was very true, and we had to serve that 35 souls who are depending on us. I might have less given my property to rent and gone for a
profession, but still that drive which my dad gave me made me come do this, and I'm really enjoying the ride. I'm very happy that I'm serving you all, and I'm very happy that the customers in US have been supporting us very well. Yeah, thank you, sir. Thank you. Amazing. Yeah. Thank you so very much. Thank you. இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க யூ ஆர் டாக்கிங் அபவுட் கட்டிங் த கிராஸ் அண்ட் ஆல். நவ் ஐ எம் ஒண்டரிங் லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் லைக் இப்போ வந்து ஐடியில் வந்து ஏஐலாம் வந்துடுச்சுன்னு நிறைய பேர் கரையை சாத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்கு போகலாம், விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது எனக்கு தெரிஞ்சே ஒரு 2-3 பேர் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அங்கே உள்ள விவசாயிகள்லாம் நீ ஏன் இங்கே வந்த, நாங்களே இங்கே காஞ்சி போயிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ ஆஸ் ஏ பிஸ்னஸ் கோச் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இந்த சிறுதானியம் இதெல்லாம் விளைவிக்கணும், டெவலப் பண்ணணும்னா ஒரு பாரம்பரியம்லாம் நமக்கு இல்லை பெருசாக. ஏன்னா வி ஹேவ் கம் டு த ஃபாரின் கண்ட்ரி, வி ஆர் டூயிங் இட். பட் அமெரிக்கா ஹேஸ் லாட் ஆஃப் லேண்ட். நீங்கள் இந்த பக்கம் ஒரு 8 hours ட்ரைவ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கிராஸ் லேண்ட் தான் இருக்கும். ஸோ லாட் ஆஃப் லேண்ட் அன்யூட்டிலைஸ்ட் டியூ டு வெதர் அண்ட் ஆல். பட் நவ் வி ஹேவ் டெக்னாலஜிக்கலி வி ஆர் வெல் அட்வான்ஸ்ட். ஸோ உங்களுடைய ஒரு பேசிக் பிரின்சிபல்ஸ் ஃபார் த யங்ஸ்டர்ஸ், ஹே இஃப் யூ வாண்ட் டு பி எ பிஸ்னஸ் ஓனர் இன் திஸ் ஸ்பெசிஃபிக் ஏரியா, வாட் வில் பி யுவர் அட்வைஸ் ஃபார் தம்? See, basically, when we started off, there were a lot of challenges because there was nobody to guide us, because we knew rice milling and we didn't know anything about millet milling. So we learnt with a lot of trial and error. But this learning in trial and error has a cost. So it is always better if you have a structure of knowledge where we can go and get it imbibed and start doing our value generation. Basically, I tell my team or my students who are being with me for quite some time now on business coaching, I always say for all the challenges we have, the answers are inside. One of my gurus used to say, like, when you slip outside, you fall. When you slip inside, you rise. So that is actually the basic thing an entrepreneur should look into, because searching solutions outside is made only being temporary, because challenges will be coming on and the problems are going to increase day by day. If you're a bigger problem solver, the gains are more. So how effectively you're solving the problems is what the entrepreneurial journey is. So you're identifying a pain, you're satisfying, giving him the solution. So this will happen only, as the last speaker told, like, we have to unlearn, learn and relearn. So that is the most important aspect which I've been telling my team as well as our students. And most importantly, to grow in a business, we have to have that commitment and zeal and the notion that, whatever comes, I'm going to be there and the solution is just one step forward. Most of the time, we go the long path, and then the last breaking point, which might be the best day of our life, we may not turn up on that day. But that commitment and consistency will give rewards, and that is what has brought me here. For example, I would say last year there was an FDA inspection in our facility. So clearing an FDA food inspection in our own hometown at Trichy was not easy with the limited resources we have, because basically FDA requires somebody called as a PCQI, which means a Preventive Quality Control Inspector. I advertised in the paper, nobody was in Trichy. Then somebody came from Chennai and they said they can work with us for that post, but they demanded a salary of 5 lakhs, which I was not able to give them. But I had to face the audit. I had every reason to run away from that. Then I decided I'll sit for the course. So I sat for the course, I wrote the exam, I cleared, and I faced the audit. So that is the resilience you should have, because challenges is going to come at different levels in different ways. But the resilience is your grit, because if the purpose of why you are doing it is clear, you will always find out how you are going to do it and what you are going to do it. For us, the why is very, very clear. First, the why is to serve our employees, create a brand which is going to outlive me so that I can pass it on to the next generation. And we truly believe all this could happen because of the grit and the resilience, and thereby creating an impact, and this impact will give the profit, and we are only worried about the impact, and profit will automatically come on. Thank you, sir. Amazing. When you say, flip inside to become successful, I was so amazed. நம்ம ஊரில் கடவுள் அப்படின்னுவாங்க. கடவுள் அப்படிங்கிறது தான் ஃப்ளிப் இன்சைட். தட் இஸ் அமேசிங். ஒரு ஆன்மீக ஒரு சொற்பொழிவு மாதிரி இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot. Thank you. அமேசிங். தென் Thank you. we'll move on to our ஸ்நேகன் சார். சார், இப்போ ஏஐ வந்து ஜாப்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நாங்களாம் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணும்போது சாட் ஜிபிடிலாம் கொஞ்சம் ப்ரோக்ராம் எழுது அப்படின்னு சொன்னால் எழுதி கொடுக்கும். பாட்டு எழுதி கொடுக்குமா ஏஐயில்? பாட்டு எழுதாது, ஆனால்
ஒரே சிந்தனையில் உலகம் முழுக்க உள்ளவர்கள் ஒரே ஒரு தாட்டுக்கு நிறைய சிந்தனைகள் கொடுத்துருப்பாங்க. அதை அது கரெக்ட் பண்ணி கொடுக்கறக்கும் போது நமக்கு சரியான ஒரு போட்டியாளன் வந்தான்னு எப்போதுமே ஒரு வீரன் தனக்கு நிகரான ஒருத்தவங்க கூட தான் சண்டை போட தயாராக இருப்பான். எப்போதுமே ஒரு சின்ன நோஞ்சான அடித்து தூக்கி போடணும்லாம் யாரும் நினைக்க மாட்டோம். பெரிய ஆள் அடித்தா மட்டும்தான் வீரம்னு தெரியும். அப்போ உலக சிந்தனையெல்லாம் ஒன்று சேர்த்து இன்றைக்கி ஏஐயும் சேர் ஷிஃப்ட்டையும் நமக்கு தருதுன்னா அதை மீறி நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு உந்துதல் தான் எங்களுக்கெல்லாம் வந்துருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் மொழியை இன்னும் வெகு வீச்சோடு கொண்டு போய் உலகத்தின் கடைசி மூலை வரைக்கும் சேர்ப்பதற்கு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் நியூ க்ரியேட் பண்ணணும், இன்னும் புதுசாக பண்ணணுங்கிற ஆர்வம் வந்துகிட்டு இருக்குது. எங்களுக்கே வர சந்தேகங்கள், இப்போ அமெரிக்காவில் உள்ளவங்க ஒரு தாட்டை பற்றி என்ன யோசிப்பாங்க, இதே தாட்டை ஆஸ்திரேலியாவில் உள்ளவங்க என்ன யோசிப்பாங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாட்டுக்கு நம்ம தொலைபேசி பேசி ஒவ்வொருத்தையும் நம்ம கேட்டு அந்த லைப்ரரியில் போயிட்டு அந்த நூலகத்தில் போயிட்டு அதுக்கான டிக்ஷனரி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சேர் ஷிஃப்ட்லேயோ அல்லது ஏஐலேயே போய் கேட்டோம்னா ஒட்டுமொத்த சிந்தனையை சுருக்கி ஒன்று கொடுக்குது எனக்கு. அதை நான் என்ன செய்யறேன்னா, இப்படிதான் உலக சிந்தனையா, இதை காலி பண்ணணும் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு நான் போயிட்டு இருக்கோம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் இன்னும் நவீனத்தோட கைகோத்துக்கிட்டு வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்க தான் இருக்குது. அதை வளர்க்குறது எங்களுக்கு இப்போ தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருக்குது. அதை நோக்கி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் திருக்குறளை பற்றி ஒரு பெரிய ஆய்வு ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் யாருமே அதை செய்ய முயற்சி பண்ணி தோற்று போயிருக்காங்க. இப்போ 1330 குறளுக்கும் இன்றைக்கு பொழிப்புரை எழுதுவாங்க, தெளிவுரை எழுதுவாங்க. ஆனால் அது உலகம் முழுக்க பரவி இருக்கிற தமிழ் குழந்தைகளுக்கு, இந்திய குழந்தைகளுக்கு இந்த திருக்குறளை போய் குறளாக சொல்லாமல் கதையாக சொன்னால் எப்படி இருக்கும், இதை ஏஐயில் சொன்னால் எப்படி இருக்கும். ஏஐட்ட நான் திருக்குறளை நான் கொடுக்கல, திருக்குறளுக்கான ஒரு கதையை எழுதி அந்த கதையை கொடுக்குறேன். அப்போ ஏட்ட நான் வேலை செய்ய போகிறேன்னா அல்லது எனக்கு வேலைக்காரன் ஆக்குறனாங்க நான் தான் டிசைட் பண்ணுறேன். அப்படி பண்ணும் பொழுது நாளைக்கு உலகம் முழுக்க கொண்டு போய் என் குறளையும் என் வள்ளுவத்தையும் என்னுடைய அறத்தையும் பொருளையும் இன்பத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான களமாக நாங்கள் ஏஐயை பார்த்துட்ருக்குறோம். அதனால வேண்டி மொழி வளர்க்கறதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு ஊக்கமாக தான் எங்களை தான் இதை நான் பார்த்துருக்கேன். பாசிட்டிவ் சைடாக தான். சூப்பர் சூப்பர் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவில் அப்பாக்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை சாப்பிட்டுட்டு ஒரு மதியம் போல் படுத்து ரெஸ்ட் எடுப்பாங்க. இங்கே அப்பாக்களை எழுப்பி விட்டு தமிழ் ஸ்கூலில் போய் பசங்களை விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. முதல்ல அப்பா அழுவார், அப்புறம் பையன் அழுவான். இப்படி எல்லாரையும் அழ வச்சு நாங்கள் தமிழ் ஸ்கூலுக்கு எடுத்து போய் விட்டுட்டு கடைசியாக அந்த பசங்க பேசுகிற தமிழை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வந்துடுது. இவ்வளோ கஷ்டப்பட்டவேடா இதுக்கா அப்படின்ட்டு. இது எதுக்காக கேட்குறேன்னா, நம்மால் இன்னைக்கு ஒரு திருக்குறளை எழுத முடியாது, அது முடிஞ்சிச்சு. 1330 குறள், அவ்வளோதான். 331வது குறளை யாராலுமே எழுத முடியாது. சரி, திருவள்ளுவர் போயிட்டாரு. பாரதியாருக்கு அப்புறம் ஒரு அடுத்த பாரதியாரை பிடிக்கவே முடியல இல்லையா? அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வேர்ட்ஸோட எழுதக்கூடிய ஆட்கள் இல்லை. இப்போ ஸ்நேகன் இருக்கீங்க, உங்களையும் விட்டுறக்கூடாது இல்லையா? நம்ம இந்த அடுத்த ஸ்நேகனை எப்படி உருவாக்குறது, அடுத்த பாரதியாரை எப்படி உருவாக்குறது, அடுத்த திருவள்ளுவரை எப்படி உருவாக்குறது, இதை மாதிரி ஒரு தாட் ப்ராசஸே நம்ம சொசைட்டியில் இல்லை. இதை எப்படி உருவாக்குறது, இதை எப்படி டெவலப் பண்ணுறது? உருவாக்க வேண்டாம், காலமும் களமும் அது தானாக உருவாக்குமே தவிர நம்ம உருவாக்க முடியாது. எந்த ஒரு கிரியேட்டிவிட்டியும் அதுவாக உருவாகுமே தவிர உருவாக்க முடியாது. முதல்ல அமெரிக்கா உள்ள அப்பாக்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலான செய்தி சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் போயிட்டு அந்த ஓய்வு நாள் ஒரு நாளை கூட எங்களால் நிம்மதியாக கழிக்க முடியல, குழந்தைகளோட பள்ளியை நோக்கி நகர வேண்டியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னது. இப்போ அதுக்கெல்லாம் கூடிய விரைவில் இப்போ இந்தியாவிலிருந்தே உலகம் முழுக்க தமிழை கற்றுக் கொடுக்குற நவீனத்தை நாங்கள் இந்த தொழில்நுட்பத்து மூலமாக ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கரியப்பட்டியில் நான் ஒரு மிகப்பெரிய என்னுடைய ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்கிறேன், ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு. நான் யாருக்கிட்டையும் மணி ஏர்ன் பண்ணலாம் இல்லை, சொந்த சம்பள வருமானத்தில் 40% தூக்கி போட்டிருக்கேன். 23 திருநங்கைகளை கிராஜுவேட்டாக மாற்றிருக்கேன். 13 குழந்தைங்களை 7 வருஷமாக படிக்க வச்சிட்ருக்கேன். 3 ஆசிரமத்துக்கு வருஷம் முழுக்க அரிசி செலவு பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கு கரியப்பட்டியில் உட்காந்துட்டு கலிஃபோர்னியாவில் பேசணுங்கிற ஒரே நோக்கத்தோட இன்றைக்கி அங்கே ஒரு மிகப்பெரிய ட்ரைனிங் சென்டர் நான் கட்டுறதுக்கான அந்த ஏற்பாடை பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் நாளைக்கு பள்ளிகளை நோக்கி போக வேண்டாம், நம்ம கையில் இருக்கிற நவீன கணிப்பொறிகளை வைத்துக்கொண்டே தமிழை கற்றுக்கொள்கிற காலம் நெருங்கி கொண்டே இருக்கிறது உலகம் முழுக்க உள்ளவங்களுக்கு. அது ஒன்று. இரண்டாவது இன்னைக்கு யாரையுமே நம்ம உருவாக்க முடியாது. திருக்குறளை மீறி இன்னொரு திருக்குறள் வேண்டாம் தேவைப்படாத அளவுக்கு இன்றைக்கு திருக்குறள் எழுதப்பட்ட காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய சிந்தனைகளை கொடுத்து கொண்டே இருக்கு. ஒரு சிந்தனையோடு அது முடிந்திருந்தால் அது படைப்பு இல்லை. ஒருவனுடைய தெளிவுரையோடு முடிந்திருந்தால் அது படைப்பு இல்லை. அடுத்த ஒருத்தர் யோசிக்கிறான்,
நீ யோசிச்சல, அதை விட நான் ஒன்று யோசிக்கிறேன், இந்த குரலுக்கு நான் ஒன்று யோசிக்கிறேங்கிறான். பாரதியை அப்படியே உள்வாங்கி நான் பாரதியை நீ பார்த்த பார்வை வேற, நான் பார்த்த பார்வை வேறன்றான். இன்றைக்கு பாரதி யானை வச்சு செத்து போயிட்டார்னு சொல்கிறோம். ஆனால் எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறது, பாரதி மீண்டும் எட்டயபுரத்துக்கு திரும்பி வரும் பொழுது தான் நடந்த மண்ணை குனிந்து முத்தமிட்டால் கூண் விழுந்து போகுமோ என்று படுத்து முத்தமிட்டவன் பாரதிங்கிற அந்த வேகம் எங்களுக்கு தெரிகிறது. ஒவ்வொருத்தருடைய பார்வையிலும் படைப்பாளனும் படைப்பும் போயிட்டே இருக்காங்க. அதனால் நம்ம தமிழ் இலக்கியங்களும் சரி, தமிழ் அறிஞர்களும் சரி, முன்னோர்களும் சரி, அது தீர்ந்து போகாத அளவிற்கு வேறு ஒரு உருவத்தில் பல்வேறு பல்லுவர்களையும் பாரதிகளையும் உருவாக்கி கொண்டே தான் இருக்கிறார்கள். நாம் அதுக்கு மெனக்கட வேண்டியதில்லை. அதற்கான கதவை மட்டும் திறந்து வைங்க, அவங்க ரீச் பண்ணிடுவாங்க. நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அருமை அருமை. நம்ம வந்து இங்கே தான் ரொம்ப மோசமாக இருக்குன்னு தமிழ்நாட்டுக்கு போனாக்க, சென்னையில் படித்த பசங்களுக்கே தமிழ் படிக்க தெரியல, அவங்களே கொரியன் ட்ராமா தான் பார்க்குறாங்களாம். சரி, அடுத்தது நம்ம பிளிஸ்டி சார் கிட்ட. சார், உங்களுடைய பிஸ்னஸ் கோச்சிங் அது இந்த மில்லட் இது தவிர சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? உங்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி அப்படின்னு. So when we started the journey of millets, we started working with a lot of FPOs and farmers. So நிறைய விவசாயிகள்கிட்ட நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். நிறைய we guide them on, you know, at their doorsteps என்ன வேல்யூ அடிஷன் பண்ண முடியுன்றதுக்காக we give a lot of free training so that their earnings are more. ஸோ இன்ஃபேக்ட் விவசாயிகள்கிட்ட அவங்க ஹார்வெஸ்ட் பண்ண வேஸ்டேஜை வச்சு வேறு என்ன ப்ராடக்ட் பண்ண முடியுன்ற கோச்சிங் அளவுக்கு வி கிவ் தெம். ஸோ ஆர் கமிட்மெண்ட் டு ஆர் ஃபார்மர்ஸ் ஆர் வெரி ஹை பிகாஸ் வி ஃபீல் தோஸ் ஆர் தேர் கிரியேட்டர்ஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி மேக்கிங் அஸ் லிவ் ஹியர். ஸோ ஃபார்மர் வந்து அவர் வேலையை செய்யலை அப்படின்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். எவ்ரி 4 hours there is a machine which is going inside. ஸோ இது நம்ம தீனி போட்டே ஆகணும். ஸோ அவங்க போய் அவங்க வேலையை செய்யலை அப்படின்னா we will not have this luxury of life, and for that I am embedded to them for life. and அவங்கள எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ we are committedly working on that aspect. அருமை சார், அருமை. லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி, உங்களுக்கு வந்து நம்ம டீம்ஸோடைய ஒரு, ஏன்னா யூ ஆர் விசிட்டிங் US ஃபார் அ பர்பஸ் இல்லையா? ஸோ ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆஸ்க் யூ, like what do you expect from us? So what kind of plan you have for the US? I know you are developing business in Texas. So can you share about that? Yes, basically as I told, US has been very very kind to us. In the journey of verum 5 years தான், within this 5 years we are able to serve more than 30,000 direct home consumers. So 25 locationல already இருக்கும். So whoever is interested to be a home pruner, you know, who want to be self-sustainant on the finance side can approach us. And we are also open to setting up small manufacturing units here where we can make Indian ready to eat items here, so that, you know, we can serve the market much more fresh and, you know, with the authentic taste. So whoever is interested to be in food business, and one commitment I can give you is food business is never out of fashion. Whether So AI or replace ChatGPT, nothing. So you can be assured it's a long game, and we are there for generations, and we'll go for generations. Whoever is investing in that now will have a possibility of handing over to their next generation and move on and have a satisfaction of creating a positive impact by, you know, helping people have great lifestyles. So that is what I would. Super sir, thank you. Thank you so much for the opportunity. And சார் வந்து ஈவென்ட் முடிஞ்சு கொஞ்ச நாள் இருப்பார் டாலஸ்ல. So if anyone interested, please reach out to Please, sir. yeah, you can contact me anytime. Thank you சார். அப்புறம் ஸ்னேகன் சார்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. சரி, நம்ம வந்து ஸ்னேகன் சார் வந்து ஒரு லிரிசிஸ்ட், ஒரு வந்து ஹி இஸ் a சாங் ரைட்டர் அப்படி தான் பேசிட்டு இருக்கோம். இவர் வந்து பிக் பாஸ் செலிபிரிட்டி கூட. இது தவிர பாலிடிக்ஸ், ஆக்டிவிசம், there are so many versatile personalities exist within ஸ்னேகன். எனக்கு என்னென்னா வந்து இப்போ சாங் ரைட்டிங் வந்து இட்ஸ் எ கிரியேட்டிவ் ப்ராசஸ். யூ நீட் எ காம் மைண்ட், அது மாதிரி தான் இல்லையா? நான் பாத்ரூமில் தான் நிறைய கவிஞர்கள் உருவாகுவாங்க. ஆனால் ஆக்டிவிசம் இஸ் அப்படியே ஆப்போசிட் அதுக்கு. ஸோ ஹவு டு யூ மேனேஜ் போத் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஆக்டிவிசம்? பொதுவாக லவ் பண்ணால் ஒரே நேரத்தில் 10 வேலையை கூட நம்ம செய்யலாம். எனக்கு அவ்வளோதான், பிடிச்சு போய் செய்கிறது மட்டும்தான். நிறைய பேர் நீங்கள் வந்து அப்படி பிடிச்சு போய் செஞ்சவங்க தான் அங்கே எல்லாருமே வெற்றியாளர்களாக உட்காந்துருக்கீங்க. எனக்கு வந்து 1 மணி நேரத்தை நான் சும்மா உட்காந்தா கூட எனக்கு ஒரு பயம் வரும். இந்த 1 மணி நேரத்துக்கு பின்வரும் நாட்களில் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும், அதுக்கான பதில் என்னன்னு நான் தயாரிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ இன்னும் 1 மணி நேரத்தில் இங்கே என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து 1 வருஷத்துக்குள்ளே ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டே இருக்கோம். என்ன நம்பிக்கையில் போடுறோம்னா, இந்த 1 மணி நேரத்தை நம்மளால் கடந்து போக முடியுங்கிற நம்பிக்கை தான். அந்த வகையில் எனக்கு பிடிச்ச வேலையை செய்யும் பொழுது எந்த சோர்வும் எனக்கு வரதே இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கடற்கரை சூழல், ஒரு அழகான தென்னை மரத்தடியில் வந்து உட்காந்துட்டு அப்படி இல்லை. கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் சிந்தனை,
நிறைய தமிழ் இருந்தால் எந்த இடத்துல வேணாலும் என்ன வேணாலும் நம்மளால் கிரியேட் பண்ணிட முடியுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி தான் இன்றைக்கி நான் என்னுடைய பிரபலமான பாடல்கள் எல்லாமே வெறும் 15 நிமிஷத்தில் 20 நிமிஷத்தில் எழுதின பாட்டு. நம்ம விழுந்து 4 நாளைக்கு எழுதுவோம், அது ஹிட் ஆகாது. ஆனால் போகிற போக்கில் வந்து ஒரு கதை நம்மளை நிறைய பாதிக்கும். அப்படி போகிற போக்கில் எழுதுவோம். என்ன சொல்ல போனீங்க, என்னுடைய முதல் பாட்டு அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், வெறும் 15 நிமிஷத்தில் எழுதின பாட்டு, வெறும் 15 நிமிஷம். அந்த மாதிரி வந்து நிறைய பாடல்களை 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் அப்படி போகிற போக்கில் அது என்னென்னா எப்போதுமே நம்ம நேசிச்சதோம்னா அது நிறைய இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் பிஸியாக இருக்க விரும்புகிறேன். நான் கூட ஒரு கவிதை எழுதியிருப்பேன். நான் காலியான கண்ணாடி கோப்பை, உங்களுக்கு தேவையான திரவங்களை நீங்களே நிரப்பிக் கொள்ளுங்கள், நீங்களே அறிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து உடைத்து விடாதீர்கள், பின்வருவோனுக்கு நான் உபயோகமாக இருக்க வேண்டியிருக்கிறது, நான் காலியான கண்ணாடி கோப்பை என்று தான் இந்த சமூகத்தின் முன்னாடி என்னை நான் ஒப்படைக்கிறேன். எவ்வளவு வேணாலும் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஆனால் இயங்கப்படாத நேரங்களும் உபயோகப்படுத்தாத பொழுதுகளும் உண்மையிலே வாழ்க்கையில் வந்து வீணான பொழுதுகள் என்று நான் பயந்துக்கிட்டே இருப்பேன். நான் அதனால் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன், இன்னும் பண்ணணும்னு விரும்புகிறேன். அதுக்கான எனர்ஜி வந்து உங்களை மாதிரி நபர்களை பார்க்கும்போது எங்களுக்கு கிடைக்குது. கடல் தாண்டி வந்து இன்றைக்கி எத்தனையோ பேர் எவ்வளவோ இழந்துட்டு நீங்கள் இருக்கீங்கன்னா அடுத்து வர தலைமுறைகளுக்கெல்லாம் நீங்கள் தான் விசிட்டிங் கார்டு. கண்டிப்பாக உங்களை பார்த்துருப்பாங்க. என் பெரியப்பா இருக்கான், என் சித்தப்பா இருக்கான், என் மாமா இருக்கான், என் அத்தை இருக்காங்க, எங்கள் அக்கா இருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியுமா, 50 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவான். இன்னும் 50 வருஷம் கழித்து வர ஒரு ஜென்ரனா அதுக்கான விதை நீங்கள் போட்டுருங்க. கமல் சாருடைய டயலாக் தான், விதை நீங்கள் போட்டது. நாளைக்கு கனி சாப்பிட போகிற தலைமுறை நாளைக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் பின்னாடி. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தொடங்கிறது நாம இருக்கணும், தொடர்வது பின்வரும் தலைமுறைகளாக இருக்கும். அப்படித்தான் எல்லா புதுமைகளையும் எல்லா ரிஸ்களையும் நான் தொடங்கிக்கிட்டே இருக்கேன். அது காலம் களம் இடம் கொடுக்குற வரைக்கும் நகர்ந்துக்கிட்டே இருப்பேன். அருமை 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 சார். நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாங்கள் இப்போ எங்களுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷம் முன்னாடி வந்தவங்களாம் இருக்காங்க யூஎஸில். அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரைஸ் கூட கிடைக்காது. தே ஹவ் டு ட்ராவல் எ லாட் அண்ட் ஜஸ்ட் அது சாப்பிட்றதுக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஃபுட்டு தான் ஃப்ரெஷ் ஃபுட். இங்கே வந்து ஃப்ரெஷ் ஃபுட் கிடையாது. நாங்கள் அப்படியே பெருசு பெருசாக இருக்கோம், நாங்கள் வாங்கி வச்சு சாப்பிட்டுப்போம். எனிவே உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. ஏன்னா நம்ம வந்து சார் வந்து நமக்கு ஒரு பாட்டும் எழுதி தரேன்னு சொல்லியிருக்காரு டீம்ஸ்க்காக. அதுக்கு ஒரு செப்பரேட். முதல்ல நான் உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறேன். எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இன்னும் 10 வருடம் கழித்து மனிதர்கள் சந்திப்போமா என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா நவீனத்துவங்கள் தனித்தனியே மனிதனை பிரிந்து வாழச் சொல்கிறது. ஒரு கைபேசி போதும், உலகத்தின் தொடர்புகள் என் முன்னே வந்து நிற்கும். இன்னொரு மனிதனை பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு காலத்தை இந்த நவீன கண்டுபிடிப்புகள் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அதுலேயும் மீறி எல்லாரும் பிஸியாக இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு நாள் எடுத்து இப்படி உறவுகளோடு நீங்கள் சந்திக்கிறீங்க இல்லையா, இது அபூர்வ நிகழ்வாக நான் பார்க்குறேன். அந்த நிகழ்வுக்கு நீங்கள் கொடுத்ததுக்காக உங்கள் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேன். நம்ம பிள்ளைகள்லாம் நாளைக்கு சேர்ந்து பேசி திருமணமோ நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ பேசுவாங்களான்னு தெரியாது. எல்லாருமே தூரத்தில் இருந்து ஒரு அலைபேசி மூலமா பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. எனவே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் விஸ்வாசாருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதற்கு பிறகு யுவா சார், அதே மாதிரி வந்து கணபதி சார், வாசன் சார், நிறைய பேர் தெரியல, நட்பாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்த முறை வந்தால் அமர்ந்திருக்கிற அத்தனை பேர்த்து பேரையும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் அன்புக்கு ஏங்குறவன். உண்மையாக இருக்கணும். இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அன்பால் இந்த உலகத்தை ஆண்டு விட வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த அன்பு அமெரிக்காவில் ஏற்று இருந்த உறவுகளை விட இன்றைக்கு கூடுதலாக எனக்கு 200 உறவுகள் கிடைத்திருக்கிறது. அருமை. அவ்வளவுதான். நாளைக்கு அது 201 இருந்தால் நான் ஜெயித்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். இந்த 200லேருந்து குறைஞ்சிச்சுன்னா நான் தோத்து விட்டேன் என்று அர்த்தம். மனிதர்களை தொடர்பு கொண்டுக்கிட்டே இருக்கணும், நிறைய இடங்களுக்கு பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் அடுத்த இலக்குக்கு நான் வந்திருக்கிறேன். அழைத்தது நீங்கள், நன்றி சொல்ல வேண்டியது நான். அது மாதிரி இங்கே வந்து அமர்ந்திருந்து சரியோ தப்போ என்னுடைய இந்த தகவல்களை பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. போராடவே வேண்டாம் எதுக்குமே. அதுதான் நல்ல பிஸ்னஸ்மேனுக்கும் அர்த்தம். நோ சொல்கிற இடத்துல நோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும், ஏஸ் சொல்கிற இடத்துல ஏஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். பார்க்கலாம் இருந்தாலும் ஆனாலும் இந்த வார்த்தைகளை இந்த அறையிலிருந்து கிளம்பும்போது விட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா அது எல்லாமே நம்மளை சோம்பேறியாக்குற வேலை. பார்க்கலாம் இருந்தாலும் பரவாயில்லை இப்படியெல்லாம் சொல்ல நம்ம சோம்பேறி ஆகிட்டே இருப்போம். அதனால் என்னுடைய விஷயத்தை ஏதோ சொன்னார் அப்படிலாம் நினைக்காதீங்க. பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைனா அடுத்த சிந்தனை வரைக்கும் நகர்ந்துக்கிட்டே இருப்போம். மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வதற்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். இவங்களை சந்தித்த முதல் நாள் ஒரு வீடியோ மீட்டில் நாங்கள் சந்தித்தோம். அப்பயே சொன்னேன், ஒரு அழகாக எல்லாருமே எழுத்துவாக இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு நேஷனல் ஆந்தம் மாதிரி நான் ஒரு பாட்டு எழுதி தரேன்னு சொன்னேன். அது காலதாமதமானது என்னுடைய தவறு இல்லை, உங்கள் டீமோடைய தவறு. அதை வந்து அடுத்த ஆண்டுக்காவது அதை வந்து நம்ம மேடையில் வந்து அரங்கேற்றுற மாதிரி பிரமாதமாக எல்லாரும் பங்கெடுத்து அதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். தொடர்ந்து இந்த மொழி, இந்த சினிமா, இந்த கலையில் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். உங்களால் முடிஞ்சதை எனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுங்க. கண்டிப்பாக. அருமை சார், மிக்க நன்றி சார். உங்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.
தேங்க்யூ எவ்ரி ஒன். Thank you so much, Snehan Avargal and Mr. Sivaramakrishnan Avargal. நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது and thank you so much for serving to the community. Let me call upon Mr. Srini, New Jersey chapter, to present an award to Snehan Avargal. Please give a round of applause. And let me call upon Mr. Srini, New Jersey chapter president, to hand over an award to Mr. Snehan. And let me call upon Mr. Murugesh Kasilingam, Chicago chapter president, to hand over an award to Mr. Sivaramakrishnan. Please give them a round of applause. Thank you all so much.